திமுகவின் 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் கனிமொழி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. திமுக அறிக்கையில் இடம்பெறப் போகும் வாக்குறுதிகள் குறித்த எதிர்பார்ப்பு இப்போதே அதிகரித்து உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவின் 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் கனிமொழி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. திமுக தேர்தல் அறிக்கை குழுவானது இன்று ஆலோசனை கூட்டமானது நடத்த இருக்கிறது. குறிப்பாக எதிர்வர உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினருடன் கலந்தாலோசிக்க திமுக தலைமை கழகத்தின் சார்பில் குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் தலைவராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி நியமிக்கப்பட்டிருந்தார். மேலும் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கோவி செழியன், சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் PRT பழனிவேல் தியாகராஜன், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் TRP ராஜா உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவானதை திமுக தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தது. குறிப்பாக இந்த குழு என்பது பெரும் கருத்துக்கள் அடிப்படையிலும் ஆலோசனை அடிப்படையில் திமுக தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்படும் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் திமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் தான் 2026 தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு குழுவை திமுக அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அறிக்கையில் இடம்பெறும் போகும் வாக்குறுதிகள் குறித்து எதிர்பார்ப்பும் இப்பொழுது அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 2021 சட்ட தேர்தலில் திமுக அளித்த நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை இம்முறை அதிமுக தன் தேர்தல் அறிக்கையில் கையில் எடுக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களை கவரும் வகையில் சில இலவச பொருட்கள் வழங்கும் திட்டங்களையும் அதிமுக அறிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக குழு கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை செய்யாத நிலையில் அதனை அதிமுக கையில் எடுத்து தங்களுடைய வாக்குறுதிகளாக அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மகளிர் உரிமை தொகை உயர்வு, விவசாயிகள், அரசு ஊழியர்களுக்கான அதிரடி அறிவிப்புகள் உள்ளிட்டவை அதிமுக பாஜக தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பீகார் மாநில பெண்கள் தொழில் தொடங்க 10,000 முன்தொகை வழங்க வாக்குறுதிகள் கூட அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வர நிலையில் இன்றைய தினம் திமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டமானது நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.